4 பைத்தியத்தை புடிச்சாச்சு. இனி ஒரு பைத்தியத்தை புடிச்சிட்டோம்னா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருல. என்னடா அப்படி பாக்குற? இல்ல இந்த 5வது பைத்தியமா உன்னையவே புடிச்சலாமான்னு பாக்குறேன். இந்த ராஜா மாதிரி இருந்தேன், இப்படி வில்லேஜ்ல கொண்டு வந்து கழட்டி விட்டியடா. உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? இப்படி நடு ரோட்ல என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்பு விட்டுட்டியாடா. டேய், நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்தியா பூரா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான்ல கூட இருக்காங்க. 5 பத்து கொடுத்து ஆள் வச்சாவது அடிச்சு போடுவேன். ஐயோ ஐயோ, என்ன புலம்ப விட்டுட்டானே. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ சர்வர், நான் சிட்டி வரைக்கும் போகணும். இந்த வேன்ல என்ன டிராப் பண்ண முடியுமா? அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா? லிட்டில் வெயிட். கவனிச்சியா? நாம எத்தனையோ பைத்தியத்தை பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கில்லாடி பைத்தியத்தை பார்த்தது இல்ல. தெளிவா இருக்கிற மாதிரி நடிக்குது பாரு. ஆமா, இதுவா வந்து லிஃப்ட் கேட்டா நம்ம விட்டுட்டு போயிருவோம் நினைக்குது. விடக்கூடாது, அமுக்கிடுவோம். டேய், இங்க வாங்கடா வாங்கடா. ஐயா என்னடா, என்ன டிஸ்கஷன் முடியுமா முடியாதா? நான் வேற ஃளைட்ல போறேன். வாங்க. என்ன எல்லாம் ஒரு டைப்பா இருக்கானுங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், எனியும் டாக் டுமா. டிராவல் ரொம்ப போர் அடிக்குதுல்ல. கமான் கமான், டாக்குங்க டாக்குங்க. ஏரோப்ளேன்ல ஏறி உட்கார்ந்ததும் முதல்ல சீட் பெல்ட் போடணும். அதை தெரிஞ்சுக்கடா. எது இது ஏரோப்ளேனா? ஆமாண்டா, முதல்ல சீட் பெல்ட் போடணும். போடுறவங்களே போடு. என்ன காது கேட்க மாதிரி உட்கார்ந்து இவ்வளவு அனுப்பு நடக்குதுல்ல. 5000 10,000 தர்றேன். இந்த பைத்தியத்தை எடுத்து என்ன காப்பாத்தி முடியா? நீயா இங்கே வந்துட்டியா? லஞ்சம் கொடுக்கறியா? லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. சிந்தாமணியும் ராஜாவும் டூயட் பண்ணாங்களா? ஆமா. ஐயோ, என்னடா சொல்ற? என்ன ஐயோ, என் வயித்துல பால வாத்த மாதிரி இருக்கு. என் பொண்ணு பெரிய பணக்காரன கட்டிக்க போறா. என்ன பெரிய பணக்கார? இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. ஆனா நான் அந்த பையனை முத பார்த்த உடனே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. ஐயோ, என் பொண்ணு லவ் பண்ணிட்டா. மாரியாத்தாளுக்கு மஞ்ச தண்ணி, அங்காளம்மனுக்கு பட்டுப்புடவை, பிள்ளையாருக்கு 1008 தேங்காய், இன்னும் எத்தனையோ வேண்டுதல் இருக்கு. என் பொண்ணோட லவ் சக்சஸ் ஆகணும் இல்ல? லவ் சக்சஸ் ஆகணுமா? இப்ப நான் மட்டும் தான் சிரிக்கிறேன். லவ் சக்சஸ் ஆகி வெளியே தெரிஞ்சதுன்னு வைய, இந்த ஊரே சிரிக்கும். ராமசாமி, ப்ளீஸ் கத்தி பேசாத. யார் காதுலயாவது விழுந்துற போகுது. இதுல இருந்து தப்பிக்க ஒரு நல்ல ஐடியா சொல்லுப்பா. உன் ஃப்ரெண்டு மகன் ஏகப்பட்ட சொத்து இருக்குதுன்னு சொல்லி தங்க வச்ச. உம்பொண்டாட்டி சொத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை விட்டு லவ் பண்ண வைக்கிறான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. ஒரு இளிச்சவாயனை கூட்டி வந்து, இவன் பெரிய நவரத்தன வியாபாரி, அவனை விட சொத்து இவனுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுவான். உன் பொண்டாட்டியும் பொண்ணு மனசை மாத்தி அவனை லவ் பண்ண வச்சிருவாள்ல. உன் பொண்டாட்டி தேவை என்ன? சொத்து சுகம் தானே. கரெக்டா சொன்ன ராமசாமி. நாம உடனே போறோம், ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறோம். நாம தேடி கண்டுபிடிக்கிறவன் 10 பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லி துரத்தினாலும் திரும்பி பார்க்காத உத்தமனா இருக்கணும். மென்டலா இருந்தாலும் இந்த விஷயத்துல விவரமா இருக்காளுக்கு பாரு. ஐயோ, அலைகளின் ஊர்வலம் குஞ்ச. ஊர்வலம் எப்படியாட வரும்? பின்ன எப்படியா வரும் குஞ்ச? ஏண்டா ராமசாமி, என்னடா இத்தனை பொண்ணுங்க லவ் யூ துரத்துறாங்க, திரும்பி கூட பார்க்காம ஓடுறான். ரொம்ப ஒழுக்கமானவன் இருப்பானா இருக்குது. ஆமாண்டா, நமக்கு தேவையான ஆள் இவன் தான்டா. அப்பா, யாரா? ஐயோ, இந்த திறந்த வாயினா இவன் ஊருக்கு கூட்டிட்டு போய் உதப்பானோ? ஏன்பா, இத்தனை பொண்ணுங்க உன்னை ஐ லவ் யூ சொல்லி துரத்துறாங்க, நீ திரும்பி பார்க்காம போறியே தம்பி. தேங்க்யூ சார். யாருப்பா நீ? குட் கொஸ்டின். பேசிக்கலி நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன். டீயை டச் பண்ணுவேன், பட் லேடிஸை டச் பண்ணவே மாட்டேன். தட் லேடிஸ் எல்லாருமே எங்க ஸ்ட்ரீட் இருந்துகிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்றாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ங்க? பட் என்னுடைய எய்ம், என்னுடைய வே, என்னுடைய தாட்ஸ் எல்லாமே செப்பரேட். ஒரு வள்ளுவர்,
ஒரு விவேகானந்தர், ஒரு வினோபாஜி, ஒரு நேதாஜி, ஒரு எம்ஜிஆர்ஜி, ஒரு ரஜினிஜி இவங்கள மாதிரி லைஃப் நடத்தணும்னு நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவளுக்கு வந்து ஓடி போயிடலாம் வா, ஓடி போயிடலாம் வாண்ணா. ஏப்பா நீ ஏன் சொல்லுப்பா, ஒரு மனுஷன் எத்தனை பேர் கூட ஓடி போறது? அப்படி ஓடி போனா அவன் லைஃப் என்னப்பா ஆகும்? அதனாலதான்ப்பா நான் ஊரை விட்டே ஓடிட்டு இருக்கேன். தம்பி நில்லுப்பா. கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல தங்கி பெரிய பணக்காரனா நடிக்கணும். மாட்டேன்னு சொல்லிடாதப்பா. நான் ஏன் மாட்டேன்னு சொல்றேன்? எப்படியாவது உன் வீட்டுல தங்கணும்ங்கிறதானே என் எய்மே. என்ன தனியா பேசிட்டு இருக்கிற? அது ஒண்ணு இல்ல. இல்ல நான் ஒரு டைப்பான ஆளு, என்ன வச்சு உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? நீ எப்படி சொல்றியோ அப்படி நடந்துக்கிறேன். அப்ப வண்டி ஏறா போடா. இங்கிலீஷ் புக் படிக்கிறேன், யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பாக்குறாங்க. மாப்பிள, ஐயோ மாப்பிள. மாப்பிளையா? ஐயோ உன் ரூட்டை புரியல, போட்டு கொடுத்துறாப்பா. எப்படி என்ன கூட வச்சிருந்தா நான் போட்டு கொடுத்துருவேனா? குஞ்சு கவுண்டரோட ஸ்ட்ரைட் அப்பாயின்மெண்ட், ஃபுல் ஸ்கோப்மா. பூந்து விளையாட போறேன் பாக்குறியா? சீமா. ஐயோ மாப்பிள, மாப்பிள. ஏங்க இது யாருங்க நடு வீட்டுல ஒப்பாரி வைக்கிறது? என்ன சொல்றது? மச்சான். அக்கா மச்சான். ஏங்க இவர் நம்ம ராஜாக்கு சொந்தக்காரங்களா? ஆமா, ராஜாவோட மச்சான். இவங்க அப்பா திருப்பதி செத்து போயிட்டாருல்ல, அந்த விவரம் தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்ச ஆர்வம் சொன்னாங்க. எஸ் மோ. வெயிட், ஐ வில் கம். யூ டோன்ட். ஐயோ, ஆளாளுக்கு போட்டாடி கட்டி பிடிக்கிறானுங்களே. எனக்கு நானும் ஒரு இதெல்லாம் டவுன் பஸ்ஸா? ஃபேமிலிடா. லால் விடுங்க, லால் விடுங்க. லால் வாங்க, லால் வாங்க, விடுங்க. சரி விட்டுட்டேன். விடுங்க. சுப்பு, இவர் பேரு மோத்திலால், பெரிய நவரத்ன வியாபாரி. டேக் திஸ். இது என்ன ஊசி பாசி விக்கிற மாதிரி? ஐயோ சுப்பு, அது முத்து மாலமா. யாங். ஆப்பிரிக்கால வைரச்சுரங்கம், அரேபியால எண்ணெய் கிணறு, அரபிக்கடல் 5-6 கப்பல், இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி, ஆஸ்திரேலியால ரப்பர் தோட்டம், இதெல்லாம் ராஜாவை விட 5 மடங்கு இவருக்கு அதிகமா இருக்குமா? யா இந்தியன் படத்துல டெலிபோன் மணி போல் சிரிப்பு வழிவிழான்னு ஒரு பாட்டு வருது இல்லைங்க, அந்த பாட்டுல குறுக்காரை மறுக்காரை 10 கெங்காரு ஓடுது இல்லைங்க, அதெல்லாம் என்னதானுங்க? நான் தானுங்க வாடகை கொடுத்தேன். சொல்லு. ஆமாமா எல்லாம் இவரு தாங்க. நான் தான் அப்பா சத்து தூக்கத்துல மறந்துட்டேன். ஆமா இப்ப அந்த கங்கார்ல இருக்குல்ல மச்சான். அதான் பாட்டு ஓடி போச்சு சொன்னல. ஏன்டா இத்தனை பேருக்கு முன்னால என்ன மாட்டி விடுறேன்? அதெல்லாம் சரி, முழி நல்லா இல்லையே. ஐயோ சுப்பு, இது ராஜபார்வமா. டிராவல் பண்ண டயர்ட் இருக்காரு. இந்த பக்கம் பாரு மார்லன் பிராண்டோ. ஐ அம் காட் ஃபாதர். இந்த பக்கம் பாரு மைக்கேல் ஜாக்சன். ஜெகதி. ஸ்ட்ரைட்டா பார்த்தா சில்வஸ்டர் ஸ்டாலன். ஜம்ப் பண்ணி பார்த்தா ஜாக்கி சான். ஹெல்பிங் கேட்ட வந்தேன். என்ன ஓ இஷ்டத்துக்கு கழுத்து இருப்பேன்? நான் என்ன மாடலிங் பண்ண வந்தேன். ஐ அம் வெரி பிஸி. டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஆன் கால் ஷீட். என்னங்க இது இங்கிலீஷ்ல திட்டுறாரு? அதே மச்சானுக்கு இந்த இடம் கொஞ்சம் கூட புரியாத உடனே ஊருக்கு திரும்பி போறேன். அதான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த ஓடி போன கங்காரெல்லாம் திருப்பி பிடிக்கணும். அதெல்லாம் மேனேஜ் புடிச்சு கட்டி போடுறாரு. நீ போப்பா. நீ சுமாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாகிட்டோம், சொந்தத்துக்குள்ள சொந்தமாகிட்டோம். நீங்களா கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளனா கூட நான் போக மாட்டேன். என்னடா? ஆமா ஆமா. ஆண்டி வாங்க நம்ம ரெஸ்ட்க்கு போவோம். ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட். யார் இவன் மச்சான் சொல்லி கூட்டு போறீங்க? அது ஒண்ணு இல்ல, நீ பெரிய பணக்காரன் நினைச்சு என் பொண்டாட்டி என் பொண்ணை விட்டு உன்னை மடக்க பாக்குறா. ஐயோ நான் அப்படியெல்லாம் என்னங்க நீங்க? இல்ல நீ அப்படி இல்லங்கிற எனக்கு தெரியும். ஆனா என் பொண்டாட்டி பணத்தாசை பிடிச்சுவோ, அவ மனசை மாத்தணும்ல. அதனாலதான் உன்னை விட பெரிய பணக்காரன் சொல்லி இவனை நான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி என் மூளை? மியூசிக்